ஹலோ வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் 29th ஜூலை 2024 மார்க்கெட் அப்டேட்டை பார்க்கலாம். அப்புறம் ஸ்டாக்ஸில் இதெல்லாம் டாப் கெய்னர்ஸ், இதெல்லாம் டாப் லூசர்ஸ், எஃப்ஐஎஸ்டிஎஸ்சிங்கெல்லாம் வந்து எவ்வளோ க்ரோர்ஸ்க்கு ஸ்டாக்ஸை பை அண்ட் செல் பண்ணியிருக்கிறாங்க, க்ரூட் எதுக்காக விழுந்துச்சு, இந்த எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து மார்க்கெட் அப்டேட்டை பார்த்துடலாம். நிஃப்டி வந்து ஃப்ளாட்டாக தான் க்ளோஸ் ஆச்சுது, பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. பட் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா ஒரு 74 பாயிண்ட் வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்குது. அப்புறம் ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் ஃபஸ்ட் வந்து டிவிஸ் லேப்ஸ் இருக்குது, ஒரு 133 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. ஸோ டிவிஸ் லேப்ஸில் வந்து ஏற்கனவே ஒரு டெக்னிக்கல் பிரேக் அவுட்டு இருக்குது. அதாவது ரீசெண்டாக ஒரு 1 மந்த்தாக வந்து கன்சல்டேஷன் மோடில் இருந்த டிவிஸ் லேப்ஸ் வந்து இப்போ பிரேக் அவுட் ஆகி கொஞ்சம் ரேலி ஆகிட்டு இருக்குது. அப்புறம் பிபிசியில் பார்த்தோம் அப்படின்னா டாப் கெய்னர்ஸில் செகண்ட் இருக்குது, 9 பாயிண்ட் வந்து ரேலி ஆகிருக்குது. பிரண்ட் அதாவது க்ரூடோட ப்ரைஸஸ் வந்து நல்லாவே விழுந்ததுனால ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸு எல்லாமே கொஞ்சமாக ரேலி ஆகிருக்குது. அது மட்டும் இல்லாமல் யூபிஎஸ் ப்ரோக்கரும் பார்த்திங்கன்னா பிபிசிஎல், அப்புறம் வந்து இந்தியன் ஆயில், ஹெச்பிசிஎல் எல்லாத்தையும் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து பிபிசிஎல் ரேலி ஆனதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்குது. டாப்பு கெய்னர்ஸில் வந்து தேர்ட் யார் இருக்கான்னு பார்த்தோம் அப்படின்னா எல்என்டி இருக்குது. இது ஒரு 95 பாயிண்ட்ஸ் வந்து ரேலி ஆகிருக்குது. எல்என்டி வந்து ரீசெண்டாக நல்லாவே Q1 ரிசல்ட் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமாவே பார்த்திங்கன்னா இதையும் சேர்த்து மொத்தமாக 8% வந்து எல்என்டி ரேலி ஆகிருக்குது. இந்த சமயத்தில் வந்து ரீசெண்டாக அவங்க ஒரு பெரிய ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து எல்என்டி ரேலி ஆகிறதுக்கு வாய்ப்பாக அமைஞ்சது. அப்புறம் டாப் லூசஸில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டைட்டன் கம்பெனி இருக்குது. ரீசெண்டாக வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்த டைட்டன் கம்பெனி வந்து இப்போ வந்து ப்ராஃபிட் புக்கிங்னால் விழுந்திருக்குது. பாரதி ஏர்டெலும் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங்னால தான் விழுந்திருக்குது. அது டாப் லூசஸில் செகண்ட் இருந்துச்சு. அப்புறம் டாப் லூசஸில் தேர்டு பார்த்திங்கன்னா சிப்லா இருந்துச்சு. ரீசெண்டாக சிப்லா Q1 ரிசல்ட்டை போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ரிசல்ட்டு போஸ்ட் பண்ணதுக்கப்புறமாவே அது ஆல் டைம் ஹையை நோக்கி போயிடுச்சு. ஆல் டைம் ஹையிலேருந்து ப்ராஃபிட் புக்கிங்னால மறுபடியும் விழுந்திருக்குது. அப்புறம் எஃப்ஐஎஸை பார்த்தோம் அப்படின்னா எஃப்ஐஎஸ் வந்து வெள்ளிக்கிழமை பை பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து மண்டே வந்து செல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 2474 crore செல் பண்ணியிருக்கிறாங்க. டிஎஸை பார்த்தோம் அப்படின்னா ஒரு 5665 crore பை பண்ணியிருக்கிறாங்க. 5th கண்டினியூஸ் டேவாக வந்து பை பண்ணியிருக்கிறாங்க டிஏஎஸ். ரீசெண்டாக வந்து ரொம்பவே செல்லர் சைடில் இருந்த டிஏஎஸ் வந்து இப்போ எஃப்ஐஎஸ் வந்து கண்டினியூஸாக விற்க ஆரம்பித்ததும் நல்லாவே பை பண்ணிகிட்ருக்குறாங்க. டிஏஎஸ்னால தான் வந்து மார்க்கெட் ஓரளவு ஃப்ளாட்டாக க்ளோஸ் ஆச்சுது. அப்படி இல்லைன்னா இன்னும் பெரிய வீழ்ச்சி வந்து நடந்திருக்கலாம். அப்புறம் க்ரூடு பார்த்திங்கன்னா பிரண்ட்டு $2.11 வந்து ஒரு பேரலுக்கு குறைஞ்சி 79.02 ட்ரேட் ஆச்சுது. ஏறக்குறைய 2.6% வந்து ஃபாலாக இருக்குது. சைனாவில் வந்து ஆயிலோட டிமாண்ட் வந்து ரொம்பவே கம்மியானது தான் ஆயில் பிரண்ட்டோட ரேட் வந்து இந்த அளவுக்கு குறையிறதுக்கு முக்கியமான காரணமாக அமைஞ்சிருக்குது. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இது உங்களோட ஃபியூச்சர் ட்ரேடிங் செஷனுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா டெய்லி அப்டேட்ஸ் தவறாமல் கிடைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.